உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுவேன்னாலும் நம்ம டைமுக்கு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே பைபிள் நீங்கள் வாசித்த ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, தேவன் அவர் தானாக இருக்கிறார் என்று தான் சொல்லியிருக்கிறது. ஒரு காலத்தில் உண்டானாரா, அது இப்படி சொல்லலை. ஆதி முதல் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் சொன்னால் ஆரம்பம் முடிவுன்னு வந்துடும். ஆனால் அவர் ஆரம்பம் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர். அப்படி ஒரு தேவனாய், சர்வ வல்லவராய், சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய், சர்வ ஞானியாய், அவர் நீதியுள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், அன்பானவராய், இது எல்லாத்துலேயுமே சூப்பர்லேட்டிவ், எல்லாத்துலேயுமே அதிகமான அந்த அன்புள்ள, நன்மை செய்கிற அப்படிப்பட்ட காரியத்தை உடையவர். இவர் எப்பொழுது உண்டானார் என்று கணக்கு கிடையாது. ஆனால் பைபிளில் காலாகாலமாக அவர் இருந்திருந்தாலும் மனிதனை உண்டாக்கினதை பற்றி மட்டும், அவனுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே கடவுள் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா ஆதியிலே கடவுள் இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதாவது ஆவியாக இருக்கிற தேவனிடத்திலே ஆவியான தேவன் வார்த்தையாலே பேசி காரியங்களை செய்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவன் எப்படி தான் வெளிப்படுறாரு? வார்த்தையாக தான். அவருடைய வல்லமை சகலமும் அவருடைய வார்த்தையினாலே வெளிப்படுகிறது. சரி, இது ஆரம்பத்தில் அவர் எப்படி உண்டானார்னு. அப்புறம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரு? இயேசு. இந்த வசனங்களை நன்றாய் கவனிப்போமாக. நான் ஏற்கனவே அநேகம் தரம் சொல்லியிருக்கிறேன். யோவான் 5:26 எடுத்து வாசிங்க. யோவான் 5:26 யாராவது எடுத்து வாசிக்கலாம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராயிருந்து இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அருள் செய்திருக்கிறார்னா சரி, கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபை கொடுத்திருக்கிறாருன்னா பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அது அப்படின்னா என்னை மாதிரியே பொதுவாக சொல்லுவார்கள், கடவுள் செய்ய முடியாத ஒரு காரியம் இன்னொரு கடவுளை உண்டாக்குறதுன்னு. இது உலகத்தார் பொதுவாக பேசுகிற காரியங்கள். கடவுள் இன்னொரு கடவுளை உண்டாக்க முடியாது. அப்படி ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை உண்டாக்கிட்டா 2 பேருக்குள்ள குடும்பம் இப்படி சண்டை வந்துடும். 2 பேர் சமமான ஆளாக இருந்தால் நீயா நானா போட்டு பார்த்துடலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன், அவர் இயேசுவானவர் பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருப்பதை அப்படின்னு எழுதியிருக்கே. அப்போ சமமாக இருக்கிறாருன்னா இவரும் தேவன் தான், இவரும் தேவன் தான். ஆனால் அவங்க ரோல் பிதா குமாரன், குமாரன் குமாரன் தான், பிதா பிதா தான். தேவனை நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஆளாக கவனிக்காமல், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்கிறேன், கவனித்தாதான் அது விளங்கும். தனிப்பட்ட ஆளாக கவனிக்காமல் தேவனை, அவரை ஒரு குடும்பமாக நீங்கள் பார்க்கக்கூடுமானால் இன்னும் கொஞ்சம் விளங்கும். பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு மட்டும்தான் இருக்குது. இயேசுவுக்கு தாய் யாரு? அதெல்லாம் கேட்கக்கூடாது பாஸ்டர். ஓகே, இங்கே பைபிளில்
மனிதர்களுடைய வரலாற்றை எழுதும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் இன்னார்கிட்ட பாரேசையும் பெற்றான். அப்படியெல்லாம் வருதே. ஆண்கள் மட்டுமே பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லிஸ்ட் பார்க்கணும்னா பைபிளில் தான் பார்க்கணும். ஆனால் அவங்க மட்டுமா பிள்ளையை பெற்றுக்கொண்டாங்க? ஆபிரகாம் சாராள் சேர்ந்து பிள்ளையை பெற்றாங்க, ஈசாக்கு ரெபேக்காள். ஆனால் அந்த பேர், பெண்கள் பேர் பைபிளில் 1-2 இடங்கள்ல இருக்க ஒழிய பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்களா? பைபிளில் கர்த்தர் எழுதியிருக்கிறாரா? எழுதலை. மனிதன் உண்டாக்கப்பட்ட போது முழுமையாக உண்டாக்கப்பட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. எங்கே எழுதியிருக்கு? மல்கியா 2:15. ஒருவனை உண்டாக்கினாரே, அவனுக்குள் ஆவி பூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் இன்னொருவனை உண்டாக்கினார்? அந்த வசனத்தை உங்கள் கண்ணால் பைபிளில் பாருங்க. அவர் ஒருவனை அல்லவா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், 2 பேர் அல்ல, ஒருவனை. ஆனா அடுத்த வரி, ஆவி அவனுக்குள் பரிபூரணம், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, பரிபூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் அவனுக்குள்ள இருந்து விலா எலும்பு எடுத்து இன்னொரு ஆளை ஏன் சிருஷ்டித்தார்? இவங்க கணவனும் மனைவியுமா இருந்து பிள்ளையை பெற்று தேவனுக்கு ஏற்றபடி வளர்த்து கொடுக்க வேண்டும் என்று அவர் அப்படி செய்தார். தேவன் குடும்பமாயிருக்கிறார். அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கக்கூடிய மனிதரும் குடும்பங்களாய் வாழும்படி தேவன் ஏற்பாடு செய்தார். அதான் ஆதாம் ஏவாள், அவங்க ஆதாம் ஏவாளை அறிந்தான், இன்னாரை பெற்றான், அப்படி எழுதியிருக்கு. ஆக கணவன் மனைவியாக குடும்பமாக ஆசீர்வாதமாக வாழ கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. ஆதாமுக்குள்ளேருந்து விலா எலும்பை என்னை எடுத்துட்டதுனால அவன் விழித்து பார்க்கும்போது ஐயோ ஒரு எலும்பை காணமே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா இவன் நிற்கிறான். ஓ, என்னுடைய எலும்பில் எலும்பும் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி. அப்போ ஒரு ஆளை கர்த்தர் 2ஆக பிரித்து அவருக்கு ஒரு பெரிய, இப்போ நமக்கு ஒரு இது கேள்வி, 2 பேர் உண்மையாக அன்பு கூறுவீங்களா? ஒரே ஆள் தானே நீங்கள், ஒரு ஆளுக்குள்ளே இருந்து தான் இன்னொரு ஆள் வந்திருக்கிறீங்க. அந்த பரிபூர்ணமாக இருந்த ஒரு மனுஷன் இருந்து தான் ஒரு விலா எலும்பை எடுத்து அவர் மனுஷியாக செய்து விட்டார். இப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் அவங்களுக்கு திருப்தி, பரிபூரணம், பூரணம், திருப்தி எல்லாம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கும்போது தான் திருப்தி. அந்த 2 பேரையும் 2 ஆள் நான் சொன்னார், 2 பேரையும் சேர்த்து ஒரே மாம்சம் அப்படி சொல்லிவிட்டார். 2 பேருடைய ஆத்மா வேற, 2 பேருடைய மாம்சம் சரீரம் சேர்ந்து ஒரே மாம்சம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரே மாம்சம்னு சொல்லிட்டு தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக அப்படி சொல்லிட்டாரு. அப்போ தேவன் கணவனை மனைவியை ஒன்றாய் இணைத்து ஒரே மாம்சமாக்கி, இப்போ அவர் நம்மகிட்ட அவருடைய அன்பு நமக்குள்ளே பெருக வேண்டுமானால் நாம் அட்லீஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லாரையும் அன்பு கூறாட்டி கிடக்குது. நாம் கணவன் மனைவியாய் ஒரே மாம்சமாய் இருந்த நாம் ஒருவருக்கொருவர் பூரணமாய் அன்பு கூற அவர் விரும்புகிறார். தேவனுடைய சமுதாயம் என்பது இப்போ இந்த உலகங்க தேவனுடைய சமுதாயம் கிடையாது. இந்த உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது தான். ஆனால் ஆதாம் செய்த பாவத்தினால அவனுடைய சந்ததியார் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறதுனாலே தேவன் எதிர்பார்த்த அன்பு, இரக்கம், தயவு, நற்குணம் எல்லாம் இங்கே இல்லாமல் அது ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது.
அதனால் எல்லா தீங்குகளையும், எல்லா நஷ்டங்களையும், எல்லா கண்ணீரையும், எல்லா வேதனையும் இங்கே நாம் பார்க்குறோம். தேவன் தனக்குன்னு உண்டாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், அவர் அன்பானவர். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்றுகிறது. பூரண அன்போடு கூட நம்மை உண்டாக்கி இருக்கிறதைத்தான் விரும்புகிறார். ஆனாலும் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு சமுதாயம் கெட்டு போனாலும் கூட இந்த கூட்டத்திலிருந்து தனக்கானவர்களை அவர் அழைத்து அவர் ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துகிறார். இந்த 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 பூமிக்குரிய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ரட்சிக்கப்படாத மற்ற உலக மக்கள் எல்லாம் வாழுகிற மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. அவர்கள் எவ்வளவு பொய்யிலும் பித்தலாட்டத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அவர்கள் வாழுகிறார்களோ அதிலிருந்து நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மைதானா? பாவத்துக்கு இடம் கொடுக்கறதில்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதில்லை. நான் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இந்த உலகம் எனக்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன். அந்த உலகம் என்னை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஏன்னா சிலுவையில் அறை தொங்கிட்டு இருக்கிறேனே, இந்த உலகம் என்ன பாவம் செய்ய வைக்க முடியும்? அதே போல் இந்த உலகத்தை பார்த்தா அது இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கு, உலகத்தையே பாவத்தையே எல்லாத்தையும் தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் பாருங்க. உலகம் முழுவதையும் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன். உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதை இயேசுவானவர் ரொம்ப லேசாக சொல்லிடுவார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை, அப்படி ரொம்ப சுலபமாக சொல்லிடுவார். எங்கே இப்போ நான் ரோமர் 6வது 8வது அதிகாரம் எடுக்கலாம். ரோமர் 8. இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்தான் நம்மை அழைத்தார். நம்ம இயேசுகிட்ட வந்துட்டோம், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோம், பரலோகத்தின் பிள்ளையாக மாறிட்டோம். இங்கே இந்த சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த சபையானது இந்த உலகத்தின் காரியங்களை வெறுக்கிறது, அந்த மாம்ச பாவ காரியங்களை வெறுக்கிறது. அதனால் அந்த நமக்குள்ள பாவத்தை வெறுக்கிற, மாம்ச இச்சையை வெறுக்கக்கூடிய குணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அந்த விதத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்கே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 8 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் செத்ததாயும். இந்த சரீரம் பாவம் நிறையா இருக்குது முன்னாடி, அதெல்லாம் பார்த்தவொன்னு சரீரம் அதுக்கு உயிரோடு இருந்தால் போய் அந்த பாவத்தை செய்யும். ஆனால் அந்த பாவங்களை பொறுத்தவரை இந்த சரீரம் செத்து போச்சு. அதான் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் குடிச்சே செத்தானான், சொத்து பூரா அழிச்சானா. கடைசியில் அந்த வீட்டார் மனைவி எல்லாம் சொல்லி பார்த்தும் கேட்கல, குடிச்சு 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 பணத்தெல்லாம் அழித்து குடும்பத்தையும் அழித்து செத்து போயிட்டான். கடைசியில் அந்த அம்மா கோபம் வந்துருச்சு, செத்து போனால் வருத்தம் இல்லை படணும், கோபம் வந்துருச்சு. குடிச்சு குடிச்சு அழிச்ச, இந்தா நான் இந்த ஒரு பாட்டில் கொள்ளா எந்திரிச்சு குடி அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டே வச்சுச்சான், சொல்லிக்கிட்டே வச்சுச்சான்.
ஆனால் செத்து போயிட்டவங்க குடிக்கவே முடியாது. நம்ம பாவத்துக்கு செத்து இருந்தால் அந்த பாவம் நம்மளை தொடவே முடியாது. இன்றைக்கும் நீங்கள் உலகத்திலே சோதனைகள், இச்சைகள் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான பாவங்கள் உங்கள் முன்னாடி இருந்தாலும் நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருக்கிறோம். இந்த நம்முடைய மனமும் நம்முடைய சரீரமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவ இச்சையான எல்லா காரியங்களுக்கும் விலகி இருக்கிறது. எப்படி இயேசு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்னாரோ, நாம் அப்படியே சொல்லிடுறோம். இந்த உலகத்தின் அதிபதி, இந்த அவனுடைய இச்சைகள், அவனுடைய பாவங்கள் அதெல்லாம் முன்னாடி தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அதில் தொடர்பு இல்லை அப்படி நாம் சொல்கிறத பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமானால், வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் வித்தியாசமான சோதனைகள் வருகின்றன. ஸ்கூலில் படிக்கிற பக்கத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய ரப்பரு, பென்சில் அதை தான் திருடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்புறம் அவங்க முக்கியமாக வச்சுருக்கிற ஏதோ ஒன்று எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளரும்போது அண்ணன் தம்பியாக சண்டை அப்படியெல்லாம் வரும்போது எனக்கு இது அதுன்னு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா வளரும்போது வாலிப வயதில் உண்டாக்கக்கூடிய அந்த பாவங்கள் உள்ள நுழைய பார்க்குது. அப்புறம் அதெல்லாம் தாண்டி திருமணம் ஆகி குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சொத்து, உங்கள் வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்தால் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது இப்படின்னு சொல்லி அந்த பேச்சு, அந்த சொத்துக்காக பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி வரிசையாக காலப்போக்கில் அவங்க வயதுக்கேற்றாற்போல் அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் நுழைய பார்க்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு சோதனைகள் இருக்கின்றன. எந்த சோதனை எப்போ வந்தால் எனக்கு என்ன? பிசாசு எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் போடட்டும், அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் உண்டாக்குற அந்த ஆசை இச்சைகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு உலகமே சேர்ந்து உங்களை பாவம் செய்ய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் பாவம் செய்ய வச்சிருமா? நம்முடைய தீர்மானம், நான் கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், இந்த உலகத்துக்கும் இந்த பிசாசுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. உங்கள் தீர்மானம் பாருங்கள், அது எப்படி பிரிச்செடுக்குது. இதில் இன்னொரு வரியை நான் வாசிச்சிட்றேன். 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிரம்பினீங்கன்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னா சுகமாக்குவார். இது உயிர்ப்பிப்பாருங்க இந்த இடத்துல சொல்கிற வார்த்தை வெறுமனே சுகமாக்குறது மாத்திரமல்ல, திரும்பவும் வாழ வயது போலாகிறது பற்றியும் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால், நீங்கள் விசுவாசித்தால், ஒருவன் என்னை விசுவாசித்தால் மரிக்காமலும் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமலும் இருப்பான். உங்களுக்கு இவ்வளவு எல்லா நன்மைகளையும், ஆதாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய சூழ்நிலையினால் இப்படியே நாம் இருந்து கொண்டு 70, 80 போயிடணும். 70 ஆயிடுச்சு, 80 ஆயிடுச்சு, மீதி இருக்கலாம் போனஸ் வருஷங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம போயிடுறோம். அது ரொம்ப தப்பு. அவர் கொடுத்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவர் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கடைசி 2 வரி, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டதை பற்றி சொன்னேன். இன்னொரு விஷயமும் சொல்லணும். அந்த உலகம் முழுசும் பாவத்துக்குள்ளே கிடக்கு. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட பாவமே இல்லையா? எப்பயாவது விழுந்து எந்திரிக்கிறோம். பாவமே செய்யாதபடி வாழ்கிறத அதுக்கு தான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம்.
கிறிஸ்துவை போல பூரண புருஷராகணும் அப்படி சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட அழைப்பு அவ்வளோ பெருசு. ஆனால் நம்ம இங்கே பொதுவாக பார்த்தா அப்படி தான் இருக்கிறோமா? இல்லை. ஏதாவது சில விஷயங்களில் எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார்னு ஏதோ அந்த காரியங்களில் போய் கர்த்தர் சொல்கிறதுக்கு புறம்பாக என்னமோ சில காரியங்களை செஞ்சுவிட்டு உட்காந்து தவிக்கிறோம். அதாவது உலகம் அவ்வளோ முழுவதும் பாவத்துக்குள் கிடக்கிறது. இந்த சபையானது ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆனால் சற்று குறைவுள்ளதாய் இருக்கிறது. பரலோகம் எப்படி இருக்கும்? இந்த உலகம் முற்றிலும் பாவமாய் இருக்கிறது போல பரலோகம் முற்றிலும் பரிசுத்தமாய் அன்புள்ளதாய் இருக்கும். அவர் கொடுக்கிற ஒரு சமுதாயம் இன்றைக்கு இந்த சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும்போது அவருடைய குணத்தின்படி, சுவாபத்தின்படி, அவருடைய அன்பின்படி நாம் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார். அதான் காட்ஸ் கம்யூனிட்டி, அவருடைய சமுதாயம், அவர் நமக்கு ஏற்படுத்துகிற சமுதாயம். நாம் விரும்பினா அப்படி வர முடியும். ஆனால் நமக்கு அது ரொம்ப இடையூறாக, தடையாக, என்ன உலகத்தில் இருக்க அன்பு, அந்த ஆசையெல்லாம் நமக்கு இருக்குது. அதை நம்ம வெட்டி விட்டோம்னா அந்த தேவன் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை விரும்புகிறாரோ அதுபோல் ஒரு சமுதாயத்தை நமக்கு நாம் ஏற்படுத்த முடியும். அதாவது இங்கேயே பரலோகம் போல் ஆக்க முடியும். ஆனால் அப்படி இல்லை, அது வேற. முடியும் ஆனால் இல்லை. நம்ம பரலோகம் போன ஒரு பாடு தான் அது பரலோகமாக இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு காரியத்தை சொல்ல வர்றேன். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட 6000 வருடங்கள் ஆயிற்று. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? பைபிளில் சொல்லலை. ஓகே, உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது. சபை ரட்சிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் பரலோகம் அல்ல. பரலோகம் போனால் அங்கே முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கும். நமக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவருடைய எதிர்பார்ப்பு உடனே இல்லாமல் அந்த அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ மனிதருடைய வரலாறு வெறும் 6000 வருடங்கள். அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? தேவதூதர்களை பற்றி பைபிள் சொல்லுது. தேவதூதர்களை அங்கே சகலத்தையும் அங்கே பார்த்து கொள்ள ஏற்படுத்தினார்னு நம்ம நினைக்கலாம். அண்ட சராசரங்களை பார்க்குறப்ப எத்தனை சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் உண்டு. அப்புறம் கேலக்சிஸ்னால் அதில் இருக்க எல்லாமே நட்சத்திரங்கள் தான். சூரியன் ஒரு நட்சத்திரம். கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புத்தி கேட்டாதது. எல்லாவற்றையும் கவனித்து கொள்ள, பார்த்து கொள்ள, பராமரிக்க தூதர்களை உண்டாக்கியிருக்கிறாருன்னு நம்ம நினைக்கலாம். பூமியையும் கவனித்து கொள்ள ஒரு தூதனை வச்சுருந்தார். அங்கே தான் லூசிஃபர் வர்றான். அவனுக்கு இவ்வளோ பெரிய தேவனுடைய ஸ்தானத்துக்கு தான் வரணும்னு சொல்லி அவன் தனக்கான சில ஆட்களை கூட்டி கொண்டு பரலோகத்துக்கு போய் அவரை சிங்காசனத்தை தள்ளி விட்டுட்டு நம்ம உட்காருன்னு போனால் அவர் விடுவாராம். அவர் அங்கேருந்து தள்ளி விட்டார். அந்த லூசிஃபர் பூமியில் விழுந்த போது தான் பூமியில் ஒரு பிரளயம் உண்டாயிற்று அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பிரளயம்னா பெரிய வெள்ளத்தினால ஒரு அழிவு. ஆதாம் உண்டாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? பூமி 6 நாட்களில் ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறமா மனிதனை உண்டாக்கினார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார்.
அப்புறம் ஆகாய விரி உண்டாக கடவுது என்றார். அதுக்கப்புறம் புல் பூண்டு செடி கொடிகள் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்றார். அதுக்கு பிறகு தண்ணீரில் நீந்துகிற ஜீவராசிகள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் எல்லாம் உண்டாக கடவுது என்றார். அதுக்கு பிறகு தான் காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊர்வனம் எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதனை படைக்கிறார். மனிதனை தமது சாயல் ரூபத்தில் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். அது தானாக போகுது அப்படி. ப்ரைஸ் அலாட் இது இருந்தால் போதும், மீதியெல்லாம் ஓகே. அந்த தூதர்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு கேட்டிருப்பீங்க. ஏசாயா 14வது அதிகாரத்துலேயும் எசேக்கியேல் 28வது அதிகாரத்துலேயும் இது பற்றி சில காரியங்கள் விவரமாக எழுதியிருக்கிறது. அதை வைத்து மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்னாடி பைபிளில், அதாவது கர்த்தர் என்ன செய்தார் என்று நீங்கள் சற்று நிதானிக்கிறீர்கள். மற்றபடி வேறொன்றும் பைபிளில் எழுதப்படலை. அது எழுதப்படலைங்கிறதுனால நம்ம அதை ஆராய்ந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் பரலோகம் இருக்கிறது என்று தெரிகிறது. இங்கேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இந்த சமுதாயம் பரலோகம் போகும்போது முற்றிலுமாய் கர்த்தரை போலவே பிள்ளைகளாய் அங்கே இருக்கிறதை நாம் பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொன்னேன். தேவன் மனிதனை உண்டாக்கும்போது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் இன்னொருவனை படைத்தார் சொல்லிட்டு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளத்தானே. அதுதானே பிள்ளைகளை, அது தேவபக்தி உள்ள சந்ததின்னு போட்டிருக்கு. பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளத்தானே. இங்கே பாருங்க, அவருக்கு நாம் கணவன் மனைவியாக இருந்து பிள்ளைகளை பெற்று அவருக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து கொடுத்தா அவர் ஏன் பிள்ளைன்னு வச்சுக்கிறாராம். கணவன் மனைவியாக உண்டாக்குறாரு. கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த சிருஷ்டிப்பில் பிள்ளைகள் பெறும்போது கூட எப்படி ஆதாமுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அதுபோல் பிள்ளைகள் பிறக்கும்போது முதலாவது அழுகும்போது தான் மூச்சு விடுதுன்னு சொல்கிறோம். அப்போ தான் தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார் அங்கே. அவர் தம்முடைய ஆவியை அந்த குழந்தைக்குள்ளே வைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். சிலர் இல்லை, கருவுற்ற உடனேயே அவர் தம்முடைய ஆவியை வச்சிடுறாரு அப்படி சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குழந்தை பிறந்தா தேவனுடைய ஆவி தான் அங்கே இருக்கா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால தான் மனிதர்களை தேவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம் 82:6, சங்கீதம் 82:6. வேண்டாம், ஒரு சின்ன கப்பில் சரி, அது பார்த்துக்கலாம். நீங்கள் தேவர்கள் என்றும் அப்படியே நிறுத்திக்கலாம். நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும். சரி, யோவான் 10வது அதிகாரம் 34-35. யோவான் 10வது அதிகாரம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க. வேத வசனம், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டா தேவர்கள்னு சொல்லிட்டார். நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கோமா? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டோமா? அப்போ தேவர்கள்னு அவர் சொல்கிறார். அப்போ தேவர்களாக இருக்கிறீர்கள். இது எங்கே எழுதியிருக்கு? வேதத்தில் எழுதியிருக்கு. வேத வாக்கியமும் தவறாது. இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு மிகுந்த ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எழுதுனது எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வியும் வருகிறது. வானம் பூமி மாறினாலும் இந்த வார்த்தையோ, வார்த்தையில் இருக்க எழுத்தோ உறுப்போ மாறாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியானா
இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக நடக்க போகுதான்னா நடந்திருக்குது, இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, இனியும் நடக்கும். இயேசுடைய பிறப்பை பற்றி, அவர் எப்படி சிலுவையிலே பாடுபடுவார் என்பதை பற்றி பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதியிருக்கிறது. அது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலேயே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கேயே இந்த சர்ப்பத்துக்கும் மனுஷருக்கும் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை அங்கே காட்டியிருக்கு. இதுதான் இன்னைக்கு பார்க்குறோம் நாம். அவர் நமக்குள்ளே தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். பாவம் வந்ததுனால அது கெட்டுப்போன நிலைமையில் இருக்கிறது. இவர் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இப்படி நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆவி அவருடையது. எப்படி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதோ, அதே போல் நம்முடைய சரீரம் மண்ணுக்குரிய சரீரம் ஆவி, நமக்குள்ளே இருக்கிற ஆவி அவரால் வந்தது. அதனால தான் இன்றைக்கு மனிதர்கள் மரிக்கும்போது பூமி சரீரமானது தன்னை கொடுத்த அந்த பூமிக்கு திரும்புது, இந்த ஆத்மாவானது தன்னை கொடுத்த பிதாவிடத்தில் போய் அங்கே நியாய தீர்ப்புக்காக போகிறது. இதை நன்றாக பார்க்குறோம். இந்த ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கியிருந்தாருங்கிறத நம்ம கொஞ்சம் சற்று கவனிப்போமாக. அவருக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளையை உண்டாக்கி கொடுக்கணும், பிள்ளைய அவருக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். உண்மை. இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து எப்படி பிள்ளையை பெற்றுக்கொள்கிறார்கள்? அவர்கள் கூடி வருகிறார்கள், பிள்ளை கர்த்தர் கொடுக்கிறார். அதுவும் கர்த்தர் கொடுக்கறது தான். பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளையை பெற்றுக்கொண்டு எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்கணுங்கிற ஆசை இருக்குது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குது. அதுபோல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற குணாதிசயத்தில் நாம் வளர்க்கும்படி சொல்லுகிறார். எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. அவர் என்னதான் தேவர்கள்னு சொல்லியிருந்தாலும், தேவனால் பிறந்தவர்கள்லாம் சொல்லியிருந்தாலும், எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நாம் பெற்றுக் கொடுக்குற, நாம் கர்த்தர்க்கேற்ற விதத்தில் வளர்க்குற இவங்களை அவர் என் பிள்ளைன்னு சொல்லி அதை எப்படி ஏற்றுக்கிறாரு? நம்ம சரீரத்தில் குடும்பமாக இருந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம். இது எல்லாருக்கும் உலகத்தில் எங்கே நடக்கக்கூடிய காரியம். ஆனால் தேவர்கள்னு கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கும்போது அவர் தம்முடைய ஆவியை வைக்கிறார். இன்னொரு ரகசியம், திருமணமாகும்போது பாஸ்டர் நாங்கள் சொல்லிடுவோம், இவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை கொடுத்தபடியால் இவர்கள் கணவன் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன் அப்படி சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் திருமணம் நடக்கும்போது இவரே மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஒரே மாம்சமாக்குகிற அந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். இன்றைக்கு மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் கணவன் மனைவி உறவே எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது, மேன்மையானது. அந்த கணவன் மனைவி உறவு மூலமாய் பிறக்கிற பிள்ளைகள், அது ஏன் பிள்ளைன்னு கர்த்தர் சொல்கிறார். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தகப்பனுடைய பேச்சை கேள், தாயின் புத்தியை தள்ளாத அப்படி சொன்னவர், நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே மகனே கேள், மகனே மகளே நேரடியாக பேச ஆரம்பிக்கிறார். அப்புறம் அவரே நம்மை வழிநடத்துகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் ஏன் பிள்ளைகன்னு சொல்கிற அளவுக்கு அவர் தாழ்ந்துட்டாரா, நம்மளை உயர்த்தி இருக்கிறாரா? அதாவது நம்ம எவ்வளோ உயர்ந்தவர்கள்னு நமக்கு தெரியலை. இப்போதெல்லாம் நினைக்கும் போது நம்மளை கர்த்தர் உண்மையாக உயர்த்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆதலால் தான் அவருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே சுதந்திரர் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராய் தேவனுடைய எல்லா ஆஸ்திகளுக்கும் நீங்கள் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் வைக்கிறாரே, அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அங்கே வியாதி இல்லை மனக்குழப்பம், 4 பேருக்கு அங்கே சண்டை, அதெல்லாம் அப்படி இருக்க முடியாது. அது அன்பினால் இயங்குகிற ஒரு சமுதாயம்.
இங்கே நமக்கு போட்டியில் இயங்கக்கூடிய ஒரு சமுதாயம். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடக்குமுறை பண்ணி ஜனங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். பரலோகத்திலே அன்பினாலே ஒருவருக்கொருவர் சந்தோஷமாய் இணக்கமாய் வாழுவார்கள். இங்கே அடக்குமுறை பண்ணி கட்டுப்படுத்துகிறார்கள், அங்கே அன்பினாலேயே தங்களை ஒழுங்காக வைத்து கொள்வார்கள் என்று பார்க்குறோம். இதை தான் இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்குள்ளே உண்டாக்க சொல்கிறாரு. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம், பொறுமை எல்லாம் நமக்குள்ளே இப்போ வந்தால் நம்ம இயேசுவை போல மாறுகிறோம். ஒரே நாளில் மாறலை, ஆனால் தீர்மானம் எடுக்கலாம். நான் உம்மை போல மாற வேண்டும் ஆண்டவரே, என்னை மாற்றும். நம்ம அநேகர் ஜெபம் பண்ணியிருக்கோம், உம்மை போல என்னை மாற்றணும் ஆண்டவரே, மாற்றணும் ஆண்டவரேன்னா அப்போ நமக்கு இருக்கிற பொறுமையெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாகணும். அது எப்படி பொறுமையெல்லாம் அதிகமாகும்? ஒரு பிரச்சனை வந்தால் தான் பொறுமைக்கு அங்கே வேலை. பிரச்சனை வரலைன்னா பொறுமைக்கு அங்கே வேலையே கிடையாது. அப்போ நீங்கள் இயேசுவை போல் வரணுன்னா அது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் கூட வருது, ஆனால் அதில் ஜெயிக்கும்போது நீங்கள் இயேசுவை போல மாறுகிறீர்கள். இப்படியாக உலகத் தோற்றத்து முன்னேகிற காரியங்கள் வேறு, ஆதாமிலிருந்து இருக்கிற காரியங்கள் வேறு. அவர் மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மனிதனை மட்டுமே அவருடைய சாயல் ரூபத்தில் படைத்தார். வேறு எந்த சிருஷ்டியும் மனிதனுக்கு சமமாய் வர முடியாது. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். பரலோக பிதா அவர் சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதற்கு முன்பாக எல்லாரும் பயந்து போய் பயங்கரமான தேவன், தண்டிக்கிறவர், அடிக்கிறவர் அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் இவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்திலேயே பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். தேவன் குடும்பமாக இருக்கிறார், மனிதனை குடும்பங்களாக படைத்தார், முடிவும் குடும்பமாய்த்தான் இருக்க போகிறது. மனுஷனை ஆதாம் ஏவாளா படைச்சு குடும்பமாக ஏற்படுத்தினார். இனி போகும்போது பரலோகத்தில் பார்த்தா மணவாளன் ஆகிய இயேசு, மணவாட்டி ஆகிய சபை, அவ்வளோ மட்டும்தான் இங்கே பைபிளில் எழுதியிருக்கு. அதான் நான் சொன்னேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் யார்? அதை சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் பெண்பால் அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை ஆதாம் அந்த மனிதன் படைக்கப்பட்ட போது ஒருவனாக இருந்தாலும் கூட ரெண்டாக பிரித்து வைத்தாரே, ஆணும் பெண்ணுமாக பிரித்து வைத்தாரே. தேவன் பரிபூர்ணம் உள்ளவர், அவரும் அன்பின் தேவனாக இருக்க வேண்டுமென்றால் அன்பு செலுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? இப்போ சிங்கத்தை கூப்பிட்டு அன்பு செலுத்தலாம், ஆனால் பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறுற மாதிரி சிங்கத்துக்கிட்ட அன்பு கூற முடியாது. அங்கே அவர் தன்னைத்தானே, அங்கே பிதா குமாரன் வர்றதுனால அங்கே ஒருவர் பிரிந்து தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து இயேசுவை பெற்றிருந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரசங்கமெல்லாம் எங்கேயும் நடக்காது, ஆனால் உங்களுக்கு விளங்கும் அது என்னது, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னது, குமாரன்றாரே, எப்படி இவங்க வந்தாங்க, அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வரும். இதை இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுபோல் நாமும் தாப்பனும் தாயுமா இருந்து பிள்ளைகளை பெற்றுன்னு சொல்கிறோமே, நாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே ஆளாக தான் அவர் கவுண்ட் பண்ணுறாரு, ஒரு குடும்பமாக அதை கவுண்ட் பண்ணுறாரு. அதனால தான் பைபிளில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பேராக வரிசையாக சொல்லி வருது, பெண்கள் பேரை காண. பெண்களை எங்கேயா போனாங்க, அந்த ஆண்களுக்குள்ளே இருக்கிறார்கள், அப்படி போகிறது. அப்போ அந்த அளவுக்கு அன்பாக இருக்க சொல்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தப்ப குடும்பமாக வாழும்போது சண்டைகள் வருதே, சண்டை வராமல் இருக்கா? எந்த குடும்பத்தில் சண்டை வரலை? வருது. எல்லா சண்டைகள் வந்தாலும் அந்த சண்டைகளை நீக்கிட்டு குடும்பமாக நல்லா சமாதானமாக வாழ முயற்சிக்கிறோம். அவர் ஏற்படுத்தின விதத்தை பார்த்தீங்கன்னா சண்டையே வராது.
அவர் சொல்லியிருக்கிற அந்த அன்பை பார்த்தீங்கன்னா, புருஷன் உயிரை கொடுத்து மனைவியை நேசித்து காப்பாற்ற வேண்டும், போஷிக்க வேண்டும். உயிரை கொடுத்து, அது அந்த அன்பு என்ன அன்பு? இது எப்படி சும்மா நீர் வாட்டுக்கு உயிரை கொடுக்க சொல்கிறீர் ஆண்டவரே? இல்லைப்பா, நானும் உயிரை கொடுத்து மணவாட்டி சபையை நான் கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறாரு. அந்த மணவாட்டி சபைக்கு நாம தான் கற்புள்ள கன்னிகை அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கா? எங்க இருக்கு? 2 கொரிந்தியர் 11 எடுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் போதும். கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் நியமித்தேன் அப்படி சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு சைடில் ஒரு செய்தி கொடுக்கணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கற்புள்ளதாக தான் ஆரம்பத்திலேருந்து வாழ்ந்தாங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கற்பை இழந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் எப்படி கற்புள்ள கன்னிகை? ரட்சிக்கப்பட்டவன என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்வி வருகிறது. அதான் கர்த்தர் சொல்லிவிட்டார், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியானால் பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய காலத்தில் ஒருவேளை அவங்க விபச்சார வேசித்தனத்துல எல்லாம் சிலர் வாழ்ந்திருக்கலாம். ஏன் நம்ம பைபிளில் எழுதியிருக்கிற போது அந்த எரிகோ கோட்டையில் ஒருத்தி ரட்சிக்கப்பட்டாலே ராகாப் வேசின்னு எழுதியிருக்கு. சமாரியா ஸ்திரீ, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்க. ரட்சிக்கப்பட்டு இப்படி பின்னணியிலே இருந்து வருகிறவர்கள் கூட மணவாளனாகிய இயேசுவுக்கு நிச்சயிக்கப்படும் போது, எப்போ நிச்சயிக்கிறான்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நான் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறேன்னு தான் சொல்லிட்டு வருவோம். ஆனால் கர்த்தர் எப்படி நியமிக்கிறாரு? அவர் உங்களை கற்புள்ள கன்னியாக மணவாளனாகிய இயேசுவுக்காக உங்களை ஏற்படுத்துகிறார். அப்போ பரலோகம் போனால் எப்படிங்க இருக்கும்? அங்கே பரலோகத்திலே பிதாவானவர் நமக்கு அப்பா, பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை அம்மா அப்படி கூட வச்சுக்கலாம். குமாரனாய் இயேசு அவருடைய மனவாட்டியாக நாம், இது ஒரு மறுபடியும் ஒரு குடும்பத்திலே ஆரம்பித்து குடும்பமாய் வாழ்ந்து குடும்பத்திலே போய் முடிகிறது. தேவன் ஆதாம் ஏவாளை ஏற்படுத்திய குடும்பம் இப்பொழுது எல்லா மக்களும் திருமணம் செய்து குடும்பங்களாய் வாழுகிறது. அங்கே பரலோகத்தில் போனாலும் மணவாளன் மணவாட்டி, அங்கே பிதாவாகி தேவன், அது ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த குடும்பம் ரொம்பவும் விசேஷமானது. ஆனால் அவர் கேட்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறது. சண்டை வருது, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டை வரத்தான் செய்கிறது. ஆனால் அவருடைய ஆவிக்கேற்றபடி, இப்போ தான் வாஸ்தவமாக ஆவிக்கேற்றபடி நடந்தால், அப்படியெல்லாம் இருக்கே, அவருடைய ஆவிக்கேற்றபடி நடந்தால் புருஷன் உயிரையும் கொடுத்த மனைவியை காப்பாற்றுவான். மனைவி தான் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பாள்னு எழுதியிருக்கு. மனைவி நல்லா இருந்தால் தான் புருஷனுக்கு மகிமை. மனைவி நல்லா இல்லைன்னா புருஷனுக்கு மகிமை கிடையாது. ஆதாம்லேருந்து விலா எலும்பு எடுத்து கொஞ்சம் அரைக்குறையாக பாதி இருந்தால் போதும், ஆதாம் கூட கொஞ்சம் பாதி அழகாக இருந்தால் போதும், அப்படியா செஞ்சார். அவனை காட்டிலும் அழகாக இவளை உண்டாக்கி வச்சுட்டார். அந்த குறிப்பிட்ட வயது வரும்போது தனியாக இருக்கிற மனுஷன் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறான், பொண்ணு தேடுறான், அவங்க மாப்பிள்ளை தேடுறாங்க. இதெல்லாம் ஏன் வருது? அந்த ஒரே மாம்சமாய் உண்டாக்கப்பட்டபடியாலே இந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான், குடும்பமாக வாழ்ந்தாதான் அங்கே திருப்தி வருகிறது, இல்லாட்டி திருப்தி வராது. இந்த சமயத்தில் நான் மோசே செய்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன்.
தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் என்று மோசே சொன்னாரே. இது யார் கேட்குறது? யார்? சீஷர்கள் கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கு, ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. தள்ளுதல் சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னா இவர் விட மாட்டேங்கிறார். மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்தானே ஆண்டவரே, அது உங்களுடைய மனக்கடினத்தினாலே கொடுத்தானே ஒழிய ஆதி முதல் அப்படி இருக்கவில்லைன்றார். அப்போ அவர் என்னதான் விரும்புகிறாரு? எவ்வளோ சண்டை இருந்தாலும் சண்டையை தீர்த்துக்க, சமாதானமாக வா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அன்பினால் பிணைக்கப்பட்டவர்களாய் வாழணும். அதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம ஊரில் அநேக பஞ்சாயத்து பேசுவோம், இதுதான் நீதிமோ, அதுதான் சரிமோ, இது தப்புன்னுமோ. ஆனால் தேவன் என்ன தான் விரும்புகிறார்? அவருடைய நீதி என்ன? உன்னையும் நீதிமான் ஆக்கியிருக்கிறேன், இந்த மனைவியை நீதிமான் ஆக்கியிருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் நீதிமான்களாக இருக்கீங்க, என்னுடைய சாயல் ரூபத்தில் இருக்கீங்க, என்னுடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக அன்பை உங்களுக்குள்ளே ஊற்றியிருக்கிறேன், அந்த அன்பினாலே சேர்ந்து வாழுங்கள் அப்படின்னு அதுதான் தேவன் ஏற்படுத்துகிற சமுதாயம். பரலோகம் நிச்சயமாக அப்படி இருக்க போகிறது. இங்கே அந்த தேவன் ஏற்படுத்திய சமுதாயம் போல் வாழ முயற்சிக்கிறோம். அதனால தான் இந்த உலகம் முழுசுமாக பாவத்துக்குள்ளே கிடக்கு, பரலோகம் முழுசுமாக பரிசுத்தமாக இருக்குது. இந்த பூமியிலே சபையானது பரிசுத்தமாய் ஆனாலும் சற்று குறைவுள்ளதாய் இருக்கிறது. இதையும் பார்க்குறீங்க. இப்போ கணவன் மனைவி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வளர்க்கிறதை பற்றி நம்ம பார்த்தோம். இதை நல்லா கவனிங்க. இப்படி நாம் இந்த உலகத்தில் எல்லோரும் பேசுவோம், நம்ம தரங்கட்ட ரொம்ப குறைந்த, நம்மெல்லாம் என்னங்க ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி, நான் ஒன்றுமில்லை, தூசி குப்பை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவர்கள் தங்களை நினைக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி நினைத்தாரா? அவர் அப்படி நினைக்கல. அவர் என்னுடைய, நான் உண்டாக்கின சரீரம் என்னுடைய ஆவியிலிருந்து ஆதாமுக்குள்ளே கொடுத்த என்னுடைய ஆவி. இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுக்கு எத்தனை குமாரர்கள்? இல்லை, தேவனுக்கு எத்தனை குமாரர்கள்? ஒரே பேரான குமாரன். ஆதாம் யாரு? குமாரன் இல்லையா? ஆமாம், முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் அப்படின்னு வருதே. அப்போ இயேசுவும் ஒரு மனிதனாக பிந்தின ஆதாமாய் வந்து அவன் தோற்றுப்பானான். நான் பிந்தின ஆதாமை வந்து பிசாசு ஜெயிக்கிறேன், மறுபடி மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி முதல் குமாரன் ஆகிய இயேசு, இன்னொரு இடத்துல சொல்கிறேன், இயேசுவானவரை தேவன் பெற்றெடுத்ததுனால இயேசு பாவம் செய்யாமல் இருப்பாரா இல்லையான்னு பெரிய கேள்வி வருதா இல்லையா? அங்கே தான் இங்கே ஏசாயா எத்தனாவது அதிகாரம், பரீட்சிக்கப்பட்ட கல்லை சீயோனிலே வைக்கிறேன், 28 எல்லாரும் எடுத்து பார்த்துருங்க. 16வது வசனம், ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமான கல்லை, ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் அஸ்திபாரமுள்ள திட அஸ்திபாரமுள்ள மூளை கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த பரீட்சிக்கப்பட்ட கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு. எதுக்காக பரீட்சித்தாரு? இயேசுவை மனுஷனை மீட்கிறதுக்காக பூமியில் ஒரு மனுஷனை அனுப்புனா, இவர் போய் பிசாசை ஜெயிச்சிருவாரா இல்லை இவர் போய் இவர்கிட்ட போய் விழுந்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அதனால் பரலோகத்தில் இருக்கும்போதே இயேசுவானவர் பரீட்சிக்கப்பட்டிருந்தார். பரீட்சிக்கப்பட்டு எந்த விதத்திலும் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார் என்று அறிந்த பிறகுதான் பிதாவாகிய தேவன் இயேசுவை பூமியிலே அனுப்பினார். இயேசுக்கு எல்லா சோதனையும் வந்தது, எந்த சோதனை வரல. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அந்த வசனத்தை எடுங்க, எபிரேயர்ல 4
15 ஆமாம் 4:15 எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ இயேசுவானவர் பூமியில் மனுஷனாக வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்திலேயே அங்கே ஒரு தடவை பரீட்சிக்கப்பட்டார். இங்கே பூமியில் வந்த பிறகு அங்கே எப்படி பாஸ் பண்ணாரோ இங்கேயும் அவர் பாஸ் பண்ணார். சோதனையிலே ஜெயித்தார், அங்கேயும் ஜெயித்தார். அதுக்கு பிறகு தான் தேவன் பிதாவாகிய தேவன் தைரியமாக இயேசுவை பூமியில் அனுப்பியிருக்கிறாரு. எங்கே போட்டி, எங்கே யுத்தம், எங்கே பிசாசோட கூட யுத்தம். அவன் என்ன யுத்தம் பண்ணுறான், அடித்து காலி பண்ண வர்றானா, அடித்து காலி பண்ண முடியாது, அவனுக்கு அந்த பலன் கிடையாது. ஆனால் அவன் ஏதாவது பாவ இச்சையை காட்டி பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு எப்படி ஆதாமுட்ட முயற்சி பண்ணானோ அதை இப்போக்கி இருக்க மனுஷர்கிட்ட அவன் செஞ்சிட்ருக்கிறான். இயேசு அதில் அந்த சோதனையில் விழுந்துட்டாருன்னா உலகத்தை மீட்கிறதுக்கு, மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இல்லை இன்னைக்கு இங்கே இருக்கட்டும், சண்டே கிளாஸ் இல்லை இன்னைக்கு. எல்லாரும் இயேசுவானவர் எப்படி பரீட்சிக்கப்பட்டாரோ, ஆதாம் எப்படி பரீட்சிக்கப்பட்டானோ, இப்போ மறுபடி பூமியில் இயேசு எப்படி பரீட்சிக்கப்பட்டாரோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் இந்த பரீட்சை உண்டு. தீர்மானம் என்ன? எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த பிசாசும் கிடையாது. பிசாசு என்ன செய்கிறான்? அவன் நேரடியாக நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பாவம் செய்ய வச்சுட்டான், அப்புறம் ஏறி மிதிக்கிறான். நம்மை பாவம் செய்ய வைக்கும் வரைக்கும் அவன் நம்மளை தாக்க முடியலை. ஆனால் பாவம் உள்ளே வந்துருச்சுன்னா அப்புறம் அவன் ஏறி மிதிக்கிறானே. வியாதிகள், வறுமைகள், சண்டைகள், குழப்பங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து சாகிறது, இல்லாட்டி போய் தற்கொலை பண்ணி சாகிறது எல்லாம் விடுகிறது. பாவம் கொடிதானது. அந்த பாவத்தை செஞ்சுட்டு யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், பாவமும் பிசாசு எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இந்த போட்டி இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், சோதனைகள் வரலாம், அவைகளுக்கு இடமில்லை. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள் அப்படின்னு நீங்கள் உங்கள் இருதயத்தில் உணர்வு இருந்துச்சுன்னா எந்த பிசாசு எந்த பாவத்தையும் நம்மளை செய்ய வைக்க முடியாது. நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த பாருங்க, பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட், நான் தேவனுடைய பிள்ளையாக பரிசுத்தமாக நீதிமானாக இருக்கிறேங்கிற ஒரு கான்செப்ட், இந்த ரெண்டும் இருந்துருச்சுன்னா உங்களை எந்த பிசாசும் பிடிக்க முடியாது. தேவன் நமக்கு தேவையான வெளிப்பாடுகளை கொடுக்குறார். நான் ஒன்றும் தெரியாமல் வேறமெல்லாம் போய் அங்கேயே விழுந்துட்டேங்க, அப்படி வாய்ப்பே இருக்காது. கர்த்தருக்கு தெரியும் பிசாசு வர்றான், ஆதாம்கிட்ட பேச போகிறான், இவன் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரி பாப்பா என்ன செய்கிறான்னு. அப்படியா இருந்தார், போய் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்ற நாளில், புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அப்போ ஒரு ஆபத்து, ஒரு சோதனை வரும்போது அதற்கு முன்பாக அவர் போய் எச்சரிப்பு கொடுக்குறார். இன்றைக்கு நமக்கும் கூட நாம் எல்லா சோதனைகள் வழியாக போகிறோம், பிரச்சனைகள் வழியாக போகிறோம். எந்த ஒரு சோதனையில் நம்ம விழ வாய்ப்பு இருக்கிறோம், அதில் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய மனதிலே ஏற்கனவே அவர் சொல்லிவிடுகிறார், இப்படி ஒரு சூழ்நிலை வருது, எச்சரிக்கையாக இருக்கணும். இது உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல வேளை கர்த்தர் முதல்ல எனக்கு சொல்லி வச்சதுனால இந்த சிக்கலில் நான் மாட்டலை, தப்பிச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு ஆபத்து வருகிறதுக்கு முன்பாக கர்த்தர் அங்கே வருகிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை சொல்லுவார்.
நீ இப்படி இருந்தால் ஜீவ விருட்சம் இயேசுவை போல தேவனை போல பரலோகமாக இதை மாற்றக்கூடியது. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிசாசு ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து மோதுறான். ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சில்லறைத்தனமான சிற்றின்பங்கள் அப்படி ஏதோ ஒரு காரியம் இதனால் ஒன்றுமில்லை அப்படின்னு போனால் அதுதான் வாழ்க்கையே கெடுத்து விடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கா? பாஸ்டர் பெரிய சோதனை பாஸ்டர். இந்த பெரிய சோதனை ஜெயிச்சா எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வரும்? பெரிய ஆசீர்வாதம் வரும். அப்படி பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனை இருக்கோ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது முடிஞ்ச உடனே, அந்த சோதனை முடிந்த உடனே அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஒரு நேரத்தில் அப்போ சோதனை வந்தால் சந்தோஷம்தானா? என்ன பாஸ்டர் அப்படி இன்னும் இருக்கா பைபிளில்? எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம். நீங்கள் பலவிதமான 2வது வசனம் தானே? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையான எது பரீட்சிக்கப்படுகிறது? விசுவாசம். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கணும்னு சொன்னாலும் பொறுமை ரொம்ப தேவையாக இருக்குது. அந்த பொறுமையை உண்டாக்குறதுக்கு என்ன செய்தான்? இந்த சோதனைகள்லாம் வருதான். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எங்கள் பரீட்சையை, சோதனையை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட முடியுமான்னா ஒரு இடத்துல முடியும். ஐயோ பெரிய பிசாசு ஏவி விட்டான், சண்டை, குழப்பம், வியாதி, போராட்டம் என்னெல்லாமோ இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கும்போது பெரிய ஆசீர்வாதம் வருது. அதான் நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக பிசாசு வர்றான். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மிடத்தில் வருகிறார். இந்த மாதிரி பிசாசு வர்றான், இப்படி என்னமோ செய்ய போகிறான், நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கர்த்தர் வந்து சொல்லுகிறார். அதுக்கு எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் வேண்டியதில்லை, ஆதாம் போதும். பின்னாடியே பிசாசு வர்றான், சோதிப்பான், நீ விழுந்தேன்னா சாவே அப்படின்னு சொல்கிறார். அப்போ எச்சரிப்பு முதல்ல வருது. எச்சரிப்பு வந்த பிறகு தான் சோதனை வருகிறது. அந்த சோதனை வந்த உடனே சரி கர்த்தர் சொன்னது போல் நான் இருந்து கொள்கிறேன், பாவத்துக்கு இடமில்லை, பிசாசுக்கு இடமில்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லா விதத்திலும் வச்சுருங்க, எல்லா விதத்திலும் ஜெயிக்கிறீங்க. ஜெயிக்கலாமா? ஜெயிக்கணுமா? அப்போ பரீட்சை வேணுமா? பரீட்சை மட்டும் வேண்டாம் பாஸ்டர். பரீட்சை இல்லாமல் பாஸ் பண்ணணும் பாஸ்டர். ஒரு காலத்தில் ஒரு பாட்டு பாடினாங்க, என்ன, பள்ளிக்கூடம் போகாமல் பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினாங்க. அது இல்லை, படிக்காமல் பள்ளிக்கூடம் போகாமல் பாஸ் பண்ணணும், பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணணுமா. ஆனால் பரீட்சை அதில் பாஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. நமக்கு தெரியும், இப்போ எந்த கிளாஸ் 7th கிளாஸில் இருக்கிறோம்னா அதில் வர்ற எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் 8th கிளாஸ் போகிறது போல். இது ஆவிக்குரிய பரீட்சைகள். இந்த ஆவிக்குரிய பரீட்சைகள் நமக்கு தேவையா தேவையில்லையா? தேவைன்னு நீங்களே ஒத்துக்குருவீங்களா? ஆனால் நம்ம வந்து வேகமாக பரீட்சை பாஸ் பண்ணலாம்லாம் நினைக்க வேண்டியதில்லை. திடீர்னு டைரெக்டாக எம்ஏ எல்லாம் எழுதுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் நம்மை நடத்துகிறார். இடரல்கள் வருவது, வராமல் போவது கூடாத காரியம். இடரல்கள் வருவது அவசியம் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இடரல்கள்னால் சோதனைகள் வருவது அவசியம். அப்புறம் சொல்லுவார், ஆகில யார் மூலமாக அந்த இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அதில் அந்த இடரல்களை கொண்டு வந்து போடுறது யார்? பிசாசு. பிசாசின் பிள்ளைகளாக இருக்கவங்க தான் அந்த இடர்களை கொண்டு வந்து போடுறாங்க.
அதனால் அது அது இப்போ இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, யூதாஸை காட்டி கொடுக்க ஒரு ஆள் வேணும்ல, இல்லை இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு ஆள் வேணும்ல. அப்போ யூதாஸ் இல்லாமல் இருந்தால் இயேசுவை காட்டி கொடுத்துருக்க முடியுமா? இயேசுவை பிடிச்சிட்டு போயிருப்பாங்களா? சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்களா? அப்போ நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் நடந்திருக்குமா? அப்படி கேட்டுட்டு, அப்போ நமக்கு ரட்சிப்பு உண்டாக்குற விஷயத்தில் யூதாஸுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படி சொன்னேன். அது எப்படி நமக்கு? ஆனால் விளங்குது. இதெல்லாம் கதையாக சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு விளங்குகிறது. நாம் சோதனை ஜெயிக்கிறோம், அடுத்த லெவல் போகிறோம். நீங்கள் சோதனையில் ஜெயித்து 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 வரும்போது இயேசுவை போல நீங்கள் மாறுகிறீர்கள். சோதனை வரும், நம்மளாக கேட்க வேண்டியதில்லை. ஒரு சீசனில் அடுத்த சோதனை அனுப்புங்க ஆண்டவரே சொல்லிவிட்டு, அந்த சோதனை ஐயோ ஆண்டவரே போதும், வேண்டாம், தாங்க மாட்டாங்க, போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறேன். அப்புறம்தான் ஒரு நிதானம் வந்துச்சு. சரி, அது பாட்டுக்கு வரும், அது வர்றப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். இந்த சோதனையை பற்றி 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 13 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆறாவது வசனமும் என்னதான் சொல்லுது இந்த வசனம்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ விசுவாசம் இல்லாதவர்களோ, இந்த பரீட்சை தான் உங்களை விசுவாசம் உள்ளவர்களாகவோ விசுவாசம் இல்லாதவர்களாகவோ தீர்த்தும். நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லை நீயே பார்த்துக்க. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நீங்களே உங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். எத்தனை பரீட்சை வந்தாலும் பரீட்சைக்கு நிற்போம், நாங்கள் அதில் ஜெயிப்போம், பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுலை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்காது. அது இல்லாமல் இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. அது சோதனைகள், இடறல்கள் அது அவசியம்னு இயேசுவே சொல்லுகிறாரு. அந்த விதத்தில் எல்லா விதத்திலும் பெரிய அளவில் அந்த பரீட்சைகளை பாஸ் பண்ணவர் இயேசு. அவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்க இந்த சோதனையில் நான் உனக்கு ஜெயம் தர்றேன், என் கூட வா. ஆலோசனை கொடுக்குறாரே, அதை கேட்டு நடக்கும்போது நாமும் ஜெயிக்கிறோம், இயேசுவை போல மாறுகிறோம். தேவனுடைய ஒரே ஆசை, எனக்கு பிள்ளைக வேணும், ஏன் மாதிரி குணமுள்ள பிள்ளைக வேணும் அப்படி கேட்குறாரு. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குனார்னு எழுதியிருக்க. அப்போ தேவ பக்தியுள்ள சந்ததின்னா அவருக்கேற்ற மனநிலை உள்ள பிள்ளைகள். பரலோகம் போகிறவங்கெல்லாம் அப்படி மாறுறாங்க. பரலோகம் போனால் பர்ஃபெக்டாக மாறியிருப்பாங்க. இங்கே சபையில் இருக்கும்போது ஒரு வேளை 50-60% நம்ம இயேசுவை போல இருப்போம். மீதி 40 விவரம் தெரியாமே நாம் ஏதாவது தப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால தான் பைபிள் சொல்லுது, ரோமர் 12 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்.
தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் வசனத்தை கேட்டு மறுரூபம் ஆகணும், அவரை போல மாறணும். அதை கேட்குறாரு. அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியணும்னாவே அவர் என்னத்தை விரும்புகிறாருன்னு நம்ம பைபிளில் வாசிக்கணும். அப்போ சோதனைகள் வரும், தேவனுடைய சித்தம் என்னதுன்னு நம்ம தெரிந்து கொள்வோம், அதில் நடப்போம், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எந்த பிசாசை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. பிசாசு கூட்டமே அந்த காலத்தில் நான் சொல்லுவேன், நான் லூசிஃபரும் அவன் வகைரா எல்லாரும் வந்து முன்னாடி நின்று கொன்னே விடுவேன் பார்த்துக்கனாலும் படா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன். எந்த பிசாசு வந்து என்னை தொட முடியும்? நான் இடம் கொடுக்காமல் எந்த பிசாசு என்னை தொட முடியும்? நான் வந்து அவன் பேச்சை கேட்டு ஒரு பாவத்தை செஞ்சேன்னா அப்போ நான் இடம் கொடுக்குறேன், அவன் வந்து என்னமோ ஆட்டி வைப்பான். நான் இடம் கொடுக்காமல் எந்த பிசாசு என்னை வந்து தொந்தரவு பண்ண முடியாது. வேணா வேறு மாதிரி உத்தரவு கொண்டு வரலாம். நீ கிறிஸ்தவனாக இருக்காத, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்காத, நீ வேறு இந்த இதை கும்பிடு அதை கும்பிடு அதெல்லாம் சொல்லலாம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதியிருக்கே, அந்த சிலையை கும்பிடு, இல்லாட்டி கொன்று அக்கினியில் போட்டுருவேன். அந்த ராஜாவை கும்பிடு, இல்லாட்டி சிங்க கேபியில் போட்டுருவேன். இந்த மாதிரி உத்தரவுகள் வரலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாகிறாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவங்க சரீரத்தை தாப்பா கொல்லுவாங்க, உன் ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இன்னைக்கு தைரியம் கொள்ளலாம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த பிசாசும் உங்களை எதிர்த்துன்னு ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அப்படி தான் சொன்னாரா யோசுவா கிட்ட? யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 1:5. நீ உயிரோடு, உங்கள் பைபிளில் பாருங்க, அது காதால் கேட்டால் அப்படியே அந்த வாக்கு அடுத்த காதில் போயிடும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனாகிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. சரி, அது ரைட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் ஒரு பிசாசாகிலும் எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் என்ன ஆகும்? எப்படி? வாய்க்காதே போகும். இப்போ எத்தனையோ ஆயுதங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அது என்ன நடக்குமா? வாய்க்காதே போகும். அந்த அந்த ஏசாயா 54:17 எல்லாரும் எடுங்க. அந்த ஒரு வசனம் நம்ம மிகவும் தேற்றக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது. வாசிக்கலாம். ஏசாயா 54. ஓகே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்காது, வாய்க்காது. ஆனா எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் உங்களை வந்து குற்றம் சொல்லிட்டு வர்றான்னு வைங்க. சகோதரர் மேல குற்றம் சாட்டுறது யாரு? சாத்தான். அவனுக்கு சாத்தான்கிற வார்த்தைக்கு அர்த்தமே சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவனா. சகோதரர் யாரு? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகளா இருக்காங்களே, இவங்களுக்கு விரோதமா குற்றம் சாட்டுறது. யோபுக்கு விரோதமாக போய் குற்றம் சாட்டினான். பாவம், யோபுக்கு தெரியல, இங்கே மேலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு யோபுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தெம்பா இருந்திருப்பானா? அந்த பேச்சுவார்த்தை நிமித்தம் தான் இங்கே நமக்கு இந்த போராட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா பிசாசு போடா அப்படி சொல்லியிருந்திருப்பான். ஆனால் யோபுவோட நீங்கள் பெட்டர் பிளேஸில் இருக்கீங்களா இல்லையா? அங்கே என்னமோ பேச்சுவார்த்தை நடக்குது, இந்த சோதனைகள்லாம் அனுமதிக்கப்பட்ட சோதனைகள், இதில் இங்கே ஜெயிக்கும்போது தேவனை போல மாறுறீங்க, தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ இந்த சோதனைகள் வரும்போது இங்கே தான் பலவிதமான சோதனைகள் ஆகப்படும்போது எல்லாவற்றையும் சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு யாக்கோபில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களெல்லாம் கர்த்தருக்குள் வளர்கிறவர்கள், பாவப்பட்ட ஆளுங்க கிடையாதுங்க. இந்த என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தூசி குப்பை, நீங்கள் தூசியும் இல்லை, நீங்கள் குப்பையும் இல்லை. ஆனால் பாஸ்டர் ஒன்றும் நல்லா இல்லையே, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? அவரை உள்ளே வச்சுட்டு எப்படி நீங்கள் தூசியாக இருக்க முடியும்?
இயேசுவை உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தூசியாய் குப்பையாய் இருக்க முடியும்? அதான் நமக்கு தான் புத்தி தெளியணும். அவரே வந்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னா அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி அவருடைய பிள்ளையாக்கி வச்சுக்கிட்டு தான் நமக்குள்ளே வர்றாரு. நான் கேட்குறேன், சில இடங்களில் போகும்போது ரொம்ப அசுத்தமாக இருக்கு, ஏய் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டா கவனமாவா, இங்கே அங்கெல்லாம் கால் வைக்காத அப்படி சொல்லி பிள்ளைகளை கூட்டி போகிறீங்களே, உங்களுக்கே அசுத்தமான இடத்துல கால் கூட வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. இது அசுத்தமாக இருந்தால் அவர் வருவாரா? நம்முடைய இருதயம் அசுத்தமாக இருந்தால் கர்த்தர் வருவாரா? ஆனால் வந்திருக்கிறாரே. என்ன நடந்திருக்கிறது? நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்க, பிசாசை விட்டுட்டு பாவத்தை விட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டீங்க, அவருடைய ரத்தத்தால் கழுவினார். அந்த ரத்தம் கழுவுறதுக்கு ஈக்குவல் வேற இன்னும் கிடையாது. இயேசுவின் ரத்தத்தால் கழுவினா கழுவுனது தான். அதான் நான் யோசிப்பேன், நம்ம மனிதர்கள் ஒரு வேலையை செய்ய போகும்போது கொஞ்சம் நல்லா செய்வோம், அப்புறம் கடைசியில் கொஞ்சம் நல்லா இல்லாமல் போட்டிருப்போம். ஆனால் இயேசு அப்படி செய்ய மாட்டார். செய்கிறத பெர்ஃபெக்டாக சரியாக செய்வார். அவர் தன்னுடைய ரத்தத்தால் உங்களை கழுவி இருக்கிறாருன்னா கழுவுனது தான். அதுக்கப்புறமா நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாவமும் இல்லை, உங்களுக்குள்ள பாவமே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் உங்களை பாவின்னு சொல்லுவீங்க? ஆனால் பாவ நினைப்பெல்லாம் வருதே ஆண்டவரே, நினைப்புகள்லாம் வரும். இயேசுவுக்கு பாவம் செய்யும்படி தூண்டப்பட்டாரா இல்லையா? இச்சைகள் அவருக்கு வந்திருக்குமா வரலையா? கம்முன்னு இருக்கீங்க, என்னடத்த பேசி மாட்டிக்கிறவானே. ஆமாம், சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் இவர் பேசிக்கிட்டு இருந்தார். அது நமக்கு ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஏய் என்னடா அது, இவர் போய் அவள் யாருன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க சமாரியா ஸ்திரீக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கு ஆச்சரியத்தில் என்ன ஆச்சரியம்? அது அவளை இழுத்துட்டாள வர. சமாரியா ஸ்திரீ படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல பெண்ணாக எல்லாம் போட்டிருக்கணும். ஆனால் அது அவள் ரொம்ப அழகானவளாக தான் இருந்திருப்பாள். அதை பார்த்து தான் சீஷர்கள்லாம் எங்கிட்ட ஏதோ வேடிக்கை பார்க்குறாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஆனால் அவரோ, எனக்கு வேற ஒரு போஜனம் உண்டு, இந்த மாதிரி ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது இது டைமு, இவட்ட பேசினேன்னா ஊரே இப்போ இங்கே வரும், இவ போய் சொல்லுவா கிறிஸ்து என்னப்பட்டவர் இவர்தானோ, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டார் இவர், வந்து பாருங்கன்னா அவர்கள் ஊரே வந்து பார்த்துட்டு இவர் மெய்யாகவே உலக ரட்சகர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே 2 நாள் தங்கினாராம். அப்படியானா இந்த சோதனைகள் வந்து இயேசுவுக்கு வரலையா? வந்தது. பிசாசு கல்லாப்பமாக்குங்கிறான், மேலே உப்பரியிலேருந்து குதின்னு சொல்கிறான், ஒரே ஒரு தடவை சாஷ்டாமா விழுந்து பணிஞ்சிட்டாக்க நான் உலகம் பூராத்தையும் உனக்கு தர்றேன்றான். சோதனைகள் வந்தது. இப்போ நான் சொல்கிறேன், சோதனை வந்த உடனே நம்ம பாவியா? சோதனை வந்த உடனே நம்ம பாவியா? பலவிதமான எண்ணங்கள், ரொம்ப மோசமான எண்ணங்கள் அதெல்லாம் வருது, நம்ம பாவியா? ரொம்ப மோசமான பாஸ்டர், பலவிதமான கெட்ட அசுத்தமான இதெல்லாம் கனவு மோசமாக வருது பாஸ்டர். நம்ம விழித்திருக்கும் போது கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் பார்த்தீங்களா? ஆனால் தூங்குற போது பிசாசு நம்முடைய மனதை ஏதோ செய்கிறதா வச்சு கனவெல்லாம் காட்டி, சே நாரப்பய கனவு அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் கான்ஷியஸாக நம்மை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த பாவத்துக்கு என்கிட்ட இடம் கிடையாது என்று சொல்ல வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது போல இயேசுவுக்கு சோதனைகள் வந்தன. ஆனால் சோதனைகள் வந்த உடனே பாவியா? இயேசு நம்மை காட்டிலும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அப்படின்னு இருக்க. அப்போ அவர் சோதிக்கப்பட்ட உடனே அவர் பாவி ஆயிட்டாரா? அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார், அப்படி தானே எழுதியிருக்கு. இப்போ நீங்களும் சோதிக்கப்பட்டா பாவி ஆயிடுறீங்களா? இல்லையே, நீங்கள் சோதிக்கப்பட்டவன பாவி கிடையாது. அந்த சோதனைக்கு இணங்கினா
அதில் விழுந்தா அப்புறம்தான் பாவியாகிறீங்க. அதனால் இந்த விதத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை சோதனைகள் வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு நாம் இணங்கும் வரை, அந்த பிசாசோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் வரை நாம் பாவிகளாக முடியாது. அப்படி நினப்பு வந்தவுடனே நம்ம பாவியாக இருந்தால் அப்புறம் இயேசுதான் பெரிய பாவி. அப்படி தானே எழுதியிருக்கு. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டோம், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். திரும்ப வாசிங்க அதை. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். நிறுத்திக்கங்க. எல்லா விதத்திலும் நம்மை போல இயேசு சோதிக்கப்பட்டாரா இல்லையா? எல்லா விதம்னா கொஞ்சம் குறைவாக கிடையாது. பாவம் ஏசுனாரு, சிலுவையில் போய் தப்பிச்சு பழைச்சேன்னு போகணும், அதனால் சில பாவங்களை விட்டுடலாம் அப்படின்னு பிசாசு வந்து சில பாவங்களை அவர் கொடுக்காம இருந்தானா? இன்னும் கொஞ்சம் பாவங்கள் செய்ய வைக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடைச்சா அதெல்லாம் சோதனைகள்லாம் வந்து அதையும் சேர்த்து கொடுத்துருப்பான். இவரை தோற்கடிக்கணும், மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பலவிதமான பேச்சுகள் அகப்படுத்தி இவர் அதை சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் நீங்களும், இப்போ யோபு சொன்னானே, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். எங்க அந்த ஒரு வசனத்தையும் எடுத்து பார்க்கலாம். யோபுல 28 23 சரி, அங்கே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். முதல் வரைக்கும் 2வது வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாக போனாலும் அவரை காணாம், பின்னாக போனாலும் அவரை காணாம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தான் இருக்கிறாரு, கிரியையெல்லாம் செய்கிறாரு, ஆனாலும் அவரை பார்க்க முடியல. வலதுபுறத்தில் அவரை நான் காணாதபடிக்கு ஒளிந்து கொண்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே தான் இருக்கிறார், உங்களோட தான் இருக்கிறார். யோபுக்கு ஜெயம் கொடுத்தவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். இந்த இடத்துல இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆனாலும் நான் போகும் வழியை, உங்கள் வழி அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் போகிற வழி அவருக்கு தெரியுமா? ஒரு வாழ்க்கை, ஒரு திட்டம், இந்த மாதிரி இந்த வேலையில் சேர்ந்து இப்படி சம்பாதித்து இந்த இடத்துல குடியிருந்து இயேசுக்கு சாட்சியாக இப்படி வாழலாம் அப்படி ஒரு தீர்மானம் வச்சிங்கன்னா கர்த்தர் அதில் நடத்துகிறாரா இல்லையா? ஜெயமாய் கொண்டு வருகிறார். அதில் சோதனைகள் வருகின்றன. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன். சோதித்தபின் அவர் சோதிக்கிறாரு, நம்ம ஜெயிக்கிறோம். அவர் சோதிக்கிறாரு, ஜெயிக்கிறோம். சோதிக்கிறாருன்னா பிசாசு சொல்கிற அந்த அர்த்தத்தில் இல்லை, அவர் சோதனையில் மாட்டி விட்டு சாகடிக்கணும் அப்படி இல்லை. பரீட்சை. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அதை தொடர்ந்து ஒரு 2 வரி வாசிக்கலாம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் கை கொண்டேன். அவர் உதடுகளில் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோ வென்றால் ஒரே மனமாக இந்த சோதனையை போட்டுட்டு நீ ஜெயித்து வந்தாதான் வா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாரு. இன்னைக்கு ஜெயிப்பியான்னு பார்க்குறாரு, நாளைக்கு ஜெயிப்பியான்னு பார்க்குறாரு, அடுத்த நாள் ஜெயிப்பியான்னு பார்க்குறாரு. ஆனால் சோதனையை போக்க மாட்டேன்றார். சோதனை நிறைய பேர் ஜெபம் பண்ண சொல்லுவான், பாஸ்டர் அந்த சோதனை வராதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த சோதனையை போக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆனால் சோதனையை வச்சவர் சோதனையை போக்க மாட்டார், நீங்கள் தான் ஜெயிக்கணும். ஹலோ, சோதனை வந்துருச்சுன்னா நீங்கள் ஜெயிக்கத்தக்க சோதனை தான் வருது, கட்டாயமாக நீங்கள் ஜெயிக்கணும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையின்றி வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ மனுஷருக்கு வந்த சோதனை நீங்கள் ஜெயிக்கணுன்றார். ஜெயிக்கலாம். சோதனை கண்டு மிரண்டா பிசாசு ரொம்ப கொண்டாட்டுவோம், அவன் ஆட்டம் போடுவான். சோதனை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. எந்த ஒரு சோதனை வந்திருக்கிறதோ அது தேவன் அறியாமையாக வந்துச்சு, தேவன் அறிந்திருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, இதை நீ ஜெயிக்க முடியும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நீ ஜெயித்து வா என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறணுமா? தேவனுடைய சாயல் ரூபத்துமா இருக்கக்கூடிய நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணுமா? அவருடைய வழிதான் சரி. இந்த சோதனைகளை இயேசு ஜெயித்தாரே, இன்றைக்கு நாங்களும் நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர். நான் சொல்கிறேன், எத்தனையோ சோதனைகள் வரலாம், எண்ணங்கள் வரலாம், மோசமான யோசனைகள்லாம் யாராவது இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம், நம்ம காதில் விழும், நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் இருந்தால் என்ன, நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த தீர்மானம் மட்டும் போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போ நீங்கள் ஜெயிக்கலாம், ஜெயிப்பீங்க, இயேசுவை போல மாறிடுவீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர்ந்து 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 கிறிஸ்துவை போல மாறி நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பரலோகத்தில் எல்லா விசுவாசிகளும் சமமா? பரலோகம் தானே பாஸ்டர், எல்லாரும் சமம்னு சொல்லிடலாமா அப்படின்னா அது ஒன்றும் முடியாது. என்ன சொல்கிறாரு? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒவ்வொருத்தனும் எந்த அளவுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நின்னானோ அந்த அளவுக்கு நாங்கள் பலன் கொடுக்குறேன்றார். இப்போ சோதனைகள் வருகிறது, சோதனை பிசாசு மூலமாய் வருகிறது. எந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் பிசாசை எதிர்த்து நின்று அவைகளுக்கு எனக்கிட்ட இடமில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் சேர்க்கப்படுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்னு எழுதியிருக்கு. எதுக்காக? அவர் கொடுக்குற அந்த வெகுமதிகளை மொட்டை ஆசீர்வாதம் இல்லைங்க, வெகுமதிகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா அங்கே போய் கிறிஸ்துவின் நியாய சங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறோம்னு. விசாரிக்கப்படுகிறதுக்கல்ல, விசாரணையெல்லாம் பூமியிலேயே செட்டில் ஆயிடுது. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, பூமியிலே இவனுக்கு செட்டில் ஆயிடுது. பரலோகத்துக்கு போய் அவனை அங்கே 2 தண்டனை கொடுத்து அப்படியெல்லாம் இல்லை. அங்கே போனோன்னா உங்களுக்கு வெகுமதிகள் வருகின்றன. அதனால் இங்கே நாம் கிறிஸ்துவை போல மாறலாம். எந்த சோதனை வந்திருக்கிறதோ அந்த சோதனை தேவன் அறியாமல் வரல, அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இதை ஜெயிக்கலாங்கிறாரு. ஏன்னா இந்த சோதனையை ஜெயிப்பதற்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். மனம் திரும்புன்னு சொல்கிறாரே, மனம் திரும்புவதற்கான பலன் உண்டு. இச்சியாதேன்னு சொல்லுகிறாரே, இச்சியாமல் இருக்கக்கூடிய பலன் நமக்கு இருக்கிறது. இது தெரியாமல் நான் ஒன்றுமில்ல, தூசி குப்பை எனக்கு பலவீனமாக இருக்குங்க, அது வந்து இழுத்துச்சுங்க. அந்த பிசாசு வந்து இந்த இவனையும் சேர்த்து சினிமாவுக்கு இழுத்துட்டு போயிடுச்சுங்க. பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டு, அவன் வந்து இவனை சினிமாவுக்கு கூட்டி போயிட்டானா. அதனால இந்த அம்மா சொல்லுது, அந்த பிசாசு வந்து இவனையும் சேர்த்து சினிமாவுக்கு கூட்டி போயிடுச்சுன்னு. எந்த பிசாசு யாரையும் கூட்டி போக முடியாது, கர்த்தர் கூட இருக்கிறார். நான் தான் சொன்னேன், ஆதாம் பழந்துன்றதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்கே போகிறாரு. இந்த பாரு பிசாசு வர்றான், பழந்திக்க வைக்க பார்ப்பான், தின்னாத. அவர் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அறியாத திடீர் சோதனை வராது. அப்படி வந்த உடனே இதை நீ ஜெயிக்கணும், கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுவார். நம்மை வழி நடத்தாத தேவன் இல்லை, நம்மை வழி நடத்துகிறார். அவர் என்ன சொல்றார்? பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசங்கிறார். இன்னொரு இடத்துல, நான் பார்த்து வைத்த சிங்காரமான தேசத்தில் இவர்களை கொண்டு போய் விடுவேன்றார். அப்படி சிங்காரமான தேசம் பரலோகம் தாங்க, அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்றாருங்க. அந்த இஸ்ரவேலர் மாதிரி இங்கேயும் அங்கேயும் பாவம் செஞ்சு வனாந்தரத்தில் சாகக்கூடாது. நாம் ஜெயிக்கிறவர்களாய், இந்த பவுல் எழுதுறான்ல, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. அதுக்குன்னு பரீட்சை வான்னு சொல்லலை, பரீட்சை வந்த பரீட்சையை விடுறதில்லை. இந்த சொல்லுவாங்கள்ல, நான் சண்டைக்கு போகிறதில்ல, வந்த சண்டையை விடுறதும் இல்லை. அது மாதிரி இது இருக்குது. சோதனை தேடி நம்ம போகலை, ஆனால் சோதனை வந்தால் ஜெயிக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஜெயிக்கலாம்? ஹல்லேலூயா. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் பிதா. ஒரு அறிவிப்பு இருக்குது, அதனால் ஜெபம் பண்ணோன்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த செய்தி அநேக வார்த்தைகளை இந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக நீர் கொடுத்திருக்கிறீர். உடைய பிள்ளைகள் அதை நினைத்து பார்க்கட்டும். கர்த்தருக்குள் தங்களை பரிசுத்தமாய் நிலைநிறுத்திக் கொள்ளட்டும். உமக்காக வாழட்டும். நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன். உம்முடைய குடும்பத்தில் உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இவர்கள் வாழட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி செய்வீராக. கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.